உங்களுக்கே தெரியும், தலைவர் அவர்களோட உண்மையான விருப்பத்தை சொல்கிறேன். அவர் கூட இவ்வளோ நாள் பழகுனதில் சொல்கிறேன், அவர் மக்களை சந்திக்கிறதுல அவ்வளோ விருப்பம் இருக்குது. ஆனால் பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் பிரச்சனையே ஒழிய மற்றபடி அவர் வந்து களத்துக்கு வரக்கூடாதுனோ மக்களை சந்திக்கக்கூடாதுனோ இல்லை. அவர் ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கார். இந்த சூழ்நிலை அப்படி இருக்குது. காவல்துறையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ அரசும் வந்து அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் கொடுக்கறதில்ல. அதுதான் இங்கே பிரச்சனை. 2026 ஆட்சி மாறப்ப கண்டிப்பாக அந்த சொல்லுங்க. திமுக சப்போர்ட்டர்ஸ் வந்து வீடியோ வெளியிடுறாங்க. என்னன்னா, இவர் எடுத்த வீடியோல இருக்கு இல்லையா, கரூர் சம்பவம், அப்படி வீடியோவை ஜனநாயக படத்தில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப அருவருக்கத்தக்க விமர்சனம். இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா? எதுவும் இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த பேருந்தில் நானும் தான் இருந்தேன். அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. ஏன் தயவுசெய்து இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள், இந்த மாதிரி கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும். அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு சேலத்தில் வந்துட்டு போகிறது இப்போ தான் சொன்னேன். அது தெரிஞ்சால் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ஏற்படும். அதனால் வந்து நாளை தலைவர் அவர்களோட பயணத்திட்டம் வந்து அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் செக்யூரிட்டி டீம் அவங்க மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க. அதுபடி நடக்கும். மக்களுக்கான பாதுகாப்பு அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல, குறிப்பிட்ட எந்த நேரத்திற்கு அனுமதி வாங்கியிருக்காங்களோ அந்த நேரத்திற்குள்ளாக பேசுவாங்க. அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி நடக்கும்.